ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அழகான ஃப்ளவர்ஸ் நாங்கள் எங்கே ஷூட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடில் இருக்கிற ஒரு கார்டனில். இந்த கார்டனில் நிறைய விதமான ஃப்ளவர்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த கார்டன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக்குக்கு பேக் சைட்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த கார்டன்லேருந்து இந்த போட்டிங் வியூலாம் ரொம்ப நேரம் நாங்கள் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம். இந்த vlog எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக போட்டிங்கை பற்றி தான். இந்த லேக் எமரால்ட் லேக்குன்னு பேர். இதில் போட்டிங் ரொம்ப ஃபேமஸ். இது ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இதுதான் நேச்சுரல் லேக். ஏற்காடில் இருக்கிற லேக் தான் நேச்சுரல் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேக்கில் தமிழ்நாடு டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நம்ம இந்த லேக்கில் போட்டிங் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ் இருக்குது. அதுக்குண்டான ரேட்டை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இந்த லேக்குக்கு பக்கத்துலேயே டியர் பார்க், லீஷர் பார்க்னு 2 பார்க் லொக்கேட் ஆகிருக்கு. அதுவுமே ஒன் ஆஃப் த மேஜர் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தாங்க. இந்த லேக் பார்த்தீங்கன்னா, இந்த லேக்கில் போட்டிங் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பட் 5:30யோட போட்டிங் டிக்கெட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த போட்டிங் ஹவுஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னா ஃபஸ்ட் நம்ம டிக்கெட் வாங்கணும். அடல்ட்ஸுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு 5 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா உள்ளே தான், அந்த பார்க்குக்கு உள்ளே தான் கவுண்டர் இருக்கும், போட்டிங் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு உண்டான கவுண்டர். ஸோ அதில் நம்ம கியூ இருக்கும். கியூவில் நின்று டிக்கெட்ஸ் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் டிக்கெட்ஸ் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணணுன்னு விரும்புனீங்கன்னா, தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வெப்சைட்டில் போய் அதுலேயே செப்பரேட்டாக ஏற்காடு போட்டிங்க்கு உண்டான போர்ட்டல் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டைம் ஸ்லாட்டில் என்ன போட் சூஸ் பண்ணுறீங்களோ அதை சூஸ் பண்ணி எத்தனை பேர் போட்டிங் போகணுன்னு விரும்புகிறீங்களோ அதை கிளிக் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். க்யூவில் நிற்க வேண்டாம். இப்போ வீக்கெண்டு, ஏதாவது பப்ளிக் ஹாலிடே, சம்மர் வெக்கேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையவே இருக்கும். ஸோ மற்ற டைம்லலாம் மேனேஜபிளாக தாங்க இருக்கும். இங்கே போட்டுக்கும் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கும் தகுந்த மாதிரி ரேட் மாறும். இங்கே பெடலிங் போட் இருக்குது. பெடலிங்லேயே 2 சீட்டர் 4 சீட்டர் இருக்குது. அது தவிர ரோ போட் இருக்குது. அதில் 3 சீட்டர் போட் இருக்குங்க. இந்த பெடலிங் போட்டு 2 பேர் போகிற போட்டுக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர். 4 சீட்டருக்கும் 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்குமே டியூரேஷன் ½ அன் ஹவர் தான். ரோ போட்டுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் 3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். இந்த ரோ போட்டோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 15 நிமிஷம் தான் போக முடியும். இந்த ரோ போட்லேயே 5 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. அந்த போட்டுக்கு 300 சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டர் போட் இருக்குங்க. இது 700 பர் போட் சார்ஜ் பண்ணுறாங்க. 8 பேர் உட்காந்து போகலாம். இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தான். லேக்கை சுற்றி ஒரு சின்ன ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க. இதை தவிர சிங்கிள் சீட்டிங் போட்டும் இருக்குது, சிங்கிள் பெடலிங் போட் இருக்குது. அதுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. இதோட டியூரேஷன் ½ அன் ஹவர். ஸோ நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி போட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த லேக்கில் போட்டிங் போகிறது ஒரு யூனிக்கான அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏற்காடு வரவங்களாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த லேக்கில் போட்டிங் போகிறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. அதை தவிர இந்த போட்டிங் ஏரியாவை சுற்றி நிறைய கெஃபிட்டீரியா இருக்குது. போட்டிங் தவிர நீங்கள் வேறு ஏதாவது ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ பாயிண்ட் எங்கே எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பகோடா பாயிண்ட். இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இன் ஏற்காடு. இந்த இடம் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இதை பிரமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 4 பில்லர்ஸ் இருக்கும். 4 பில்லர்ஸ் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டோன்ஸால் ஆன பில்லர்ஸ் ஒரு பிரமிட் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது லோக்கல் ட்ரைபல் பீப்புளால் கட்டப்பட்டது. ஸோ அதுலேருந்து பார்க்கறதுனால நம்ம பிரமிட் பாயிண்ட்னு சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற வியூஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த இடத்த சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நம்ம ஸ்டே பண்ணோன்னு விரும்பினா கூட பக்கத்துலேயே அக்காமடேஷன் நிறையா இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் ஓப்பனாகவே இருக்கும்.
மெயினாக இங்கே சன்ரைஸ் அண்ட் சன்செட் பார்க்குறதுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும், நல்லா இருக்கும், வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஏற்காடில் ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் அட்ராக்ஷன்ஸ். இந்த வியூ பாயிண்ட்டை சுற்றியுமே நிறைய சொவெனர் ஷாப்ஸ் இருக்குது, ஈட்ரீஸ் இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. பட் இந்த இடமும் வீக்கெண்ட் இல்லை பப்ளிக் ஹாலிடேஸில் ஓவர் க்ரௌடட் ஆகிறதுக்கும் பார்க்கிங் கிடைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி. மோஸ்ட்டாக ஹில் ஸ்டேஷன்ஸ்னாலே ஹோம்மேட் சாக்லேட்ஸு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஏற்காடுலேயும் ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இருக்குது. இங்கே இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற சாக்லேட்டோட வெரைட்டிஸ் நிறையவே இருந்தது. அது தவிர இங்கே லைவ் சாக்லேட் மேக்கிங்கை நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட அந்த சாக்லேட் மேக்கிங் ப்ராசஸில் ஈடுபடலாம். நம்மளோட ஓன் சாக்லேட்டை நம்மளே மேக் பண்ணலாம். இங்கேயே நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரிஸ் இருந்தாலும் இந்த ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் லைவ் சாக்லேட் மேக்கிங்கை நம்ம வியூ பண்ண முடியும். அது தவிர நம்மளுமே நம்ம ஓன் சாக்லேட்டை மேக் பண்ணிக்கலாம். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்தது. ஒயிட் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட்ஸ், சுகர் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. சாக்லேட்டை தவிர இங்கே நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸும் இருந்தது. அது தவிர யூக்கலிப்டஸ் ஆயில், ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் நிறையவே இருந்தது. நெக்ஸ்ட் இவங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற காஃபி பவுடர் அண்ட் டீ பவுடருமே இங்கே வந்து சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இங்கே இருந்தாலுமே ஒன்றும் இன்னொரு வெரைட்டியிலேருந்து டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனிக்காகவும் இருந்தது. அது தவிர இங்கே ஹேண்ட்மேட் சோப்ஸு, ஹேண்ட்மேட் லிப் பாம்ஸு, ஹேண்ட்மேட் ஸ்க்ரப்ஸு இதெல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீயாகவே இருந்தது. ஸோ மோஸ்ட்டாக ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறவங்க கண்டிப்பாக ஹோம்மேட் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் போக மாட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் வாங்கலைன்னா கூட இங்கே வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இங்கே அந்த சாக்லேட் ப்ரிப்ரேஷன் ப்ராசஸை பார்க்குறதுக்கே கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பார்க்கறதுனால கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது. இதுவுமே ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேசஸ் தான். நீங்கள் ஏற்காடு வரும்போது கண்டிப்பாக இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். இதோட இந்த vlog இங்கே முடியுதுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா புது வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். லாஸ்ட்டாக நாங்கள் எடுத்த கொஞ்சம் ஷார்ட்ஸை அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.